200 நாட்களில் 595 கொலைகள், இப்படியான ஒரு சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் காலையிலேயே ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். இந்த கொலைகள் எல்லாம் மோட்டிவேஷனில் நடக்கக்கூடிய ரவுடிசம் கொலைகளை தவிர எந்த பொதுமக்கள் பாதிக்கப்படலை. பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட கொலைகளும் அல்ல. இந்த கொலைகளை பார்க்குற பொதுமக்கள் வந்து அவன் ரவுடி பையன் வந்து அடிச்சுக்கிறான், அது கவர்மெண்ட் வந்து அவங்க பர்மிஷனோட தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. பெர்மிஷனோட நம்ம வந்து அதை பயப்பட தேவையில்ல, நம்ம பதட்டம் அடைய தேவையில்லை பொதுமக்கள் நினைப்பாங்களா? ரவுடிசம் எப்படி தெரியுமா ஊக்குவிக்கப்படும்? ஆளுகின்ற அரசியல் கட்சிகளால் தாங்க அது ஊக்குவிக்கப்படும். அதால் நீங்களாக முடிவு பண்ணால் ரவுடியை வளர்ப்பீங்க, நீங்களாக முடிவு பண்ணால் ரவுடியை நாங்கள் ஒழிப்பீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இது சீமான்னு சொல்கிறது பொது தொகுதியில் பொதுவான ஆள் தானே நிற்பான். பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் நிற்க வைக்கிற தைரியம் தான் அந்த வாதமே. ஒரு பொது தொகுதியில் ஒரு எஸ்சியை நிற்க வைக்கணும், அந்த வேலையை சீமான் செய்கிறாரு. நீ செஞ்சிருக்கியான்னு தான் இப்போ கேள்வியே. ஒரு எஸ்சின்னா அவன் எஸ்சி வார்டில் தான் நிற்கணும், எஸ்சி தொகுதியில் தான் நிற்கணும். நீ எல்லாம் பொது தொகுதிக்கு கேட்கலாமான்றதோட உள்ளர்த்தம் தான் ராஜாவை மாற்றியதுன்னு கிடையாது. 100க்கு 100 நாங்கள் எந்த தொகுதியில் வேணாலும் யாரை வேணாலும் எங்கள் கட்சி நிப்பாட்டும், வெற்றி பெற செய்வோம், மக்கள் வெற்றி பெற செய்வோம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முனைவர் மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா, எடப்பாடியார் அவர்கள் காலையிலேயே ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். தமிழக அரசை கண்டித்து அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள், காவலர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அதாவது சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகளில் ஒரு உண்மையை வந்து அவர் மேற்கோள் காட்டி அரசை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. 200 நாட்களில் 595 கொலைகள், இப்படியான ஒரு சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அன்புள்ள எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கொலைகள் நடைபெற்றது என்பது பயோடேட்டா எங்கள் கையில் இருக்கிறது. அதை மறந்துவிட்டு நீங்கள் பேசுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. எங்கள் ஆட்சியில் படுகொலைகள் நடக்கிறது, உங்கள் ஆட்சியில் இதை காட்டிலும் அதிகமாக நடந்தது என்பதை மறந்துவிட வேண்டும். எங்கள் ஆட்சியில் வந்து நைஸா உயிர் போகுது, உங்க ஆட்சியில கொடூரமா உயிர் போச்சு, அதனால மறந்துட்டீங்களா? நாங்க 500 சொச்சம் தான் போயிருக்கு, அவங்க ஆட்சியில 800, 850, 900 இப்படி போயிருக்கு. 200 நாள் எவ்வளவு சார் போயிருக்கு? 595. ஆமாப்பா, நான் என்ன சொல்றேன், மாதவாரியா வந்து அவங்க ஆட்சிக்கு நாங்க போடணும்ல, எங்கள்கிட்ட பயோடேட்டா இருக்குல்ல. சரி, அதுதான் நாளைக்கு நான் வெளியிடுறேன். அவர் ஆட்சியில அவர் பவருக்கு வந்த காலத்துல இருந்து இல்ல 2016 இருந்து அவங்க ஆட்சி 2001 அவங்க போற வழியும் எத்தனை அந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை கொலைகள் கொள்ளைகள் நடந்தது. சரி, ஆட்சி சரியில்லை நீங்க உங்களை மாத்தி ஆட்சி சரியில்லைன்னு நான் எங்க ஆட்சி என்னங்க மோசமா போச்சு? இதை விட இங்க பாருங்க, இந்த கொலைகள் எல்லாம் மோட்டிவேஷன்ல நடக்கக்கூடிய ரவுடிசம் கொலைகளை தவிர எந்த பொதுமக்கள் பாதிக்கப்படல. பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட கொலைகளும் அல்ல. சும்மா இது பண்ணிட்டு அப்போ நீங்க ரவுடி கிட்ட நீங்க சொல்றீங்க, ஏப்பா உங்களுக்கு எதிரானவங்கள நீங்களே போட்டுங்கப்பா, நாங்க வந்து கண்டுக்க மாட்டோம், ஒரு ஓரமா போய் ஏதாவது பண்ணீங்க. ஏங்க நீங்க எத்தனை சினிமா பாக்குறீங்க? ரவுடிய அழிக்கிறதுக்கு போலீஸ் வேடிக்கை பார்க்குது, ரவுடி வெட்டிக்கிட்டு சாரானு இல்ல, அந்த கதை தான். இப்போ அதுக்கு எதுக்கு லா அண்ட் ஆர்டர் நாங்க பாக்குறோங்க, நாங்க பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம், நாங்க பாதுகாக்கிறோம், நல்லவர்களை பாதுகாக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்க ஆட்சி வந்து நல்லவர்கள் வாழ வேண்டும், வல்லவர்கள் வாழ வேண்டும், அநியாயம் பண்ணக்கூடியவன் தவறு பண்ணக்கூடியவன் அழியணும். இந்த கொலைகளை பார்க்கிற பொதுமக்கள் வந்து அவன் ரவுடி பையன் வந்து அடிச்சுக்கிறான், அது கவர்மெண்ட் வந்து அவங்க பர்மிஷனோட தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. பெர்மிஷனோட நம்ம வந்து பயப்பட தேவையில்ல, நம்ம பதட்டம் அடைய தேவையில்லை பொதுமக்கள் நினைப்பாங்களா? பயப்பட வேண்டாம், பொதுமக்கள் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து நடவடிக்கை எடுத்து. இல்லை, நீங்க ஏதாவது சைலண்டா கிள்ற மாதிரி ஏதாவது ஒன்று அந்த ரவுடி குரூப் கொடுத்துருங்க. எப்பா அவங்க மாத்தி இந்த சைலண்டா நீங்க கொலை பண்ணீங்கப்பா, நீங்க கத்தி எடுத்து வெட்டுறதால ரத்தம் கீழே சிந்து அதை பாக்குறோம் பயப்படுறான், டிவியில செய்தியாவது பத்திரிகையில அவங்க தான்
துப்பாக்கியை வச்சுட்டு இருக்காங்களா, அப்புறம் என்ன? சத்தம் கட்டாம 20 லட்சம் ரூபாய் போட்டெல்லாம் ஒருத்தர் துப்பாக்கி எல்லாத்துக்கும் சைலன்சரை கொடுத்துருங்க, சுடும்போது சத்தம் வராம இருக்கட்டும், பக்கத்துல கேட்கறோம் டக்குன்னு ஆட்ல எதனா ஆயிட போகுது அப்படின்னா ஒரு ஸ்கீமை போடுங்க. போடுவோம். தமிழ்நாட்டுல துப்பாக்கி கல்ச்சர் அதிகமாயிடுச்சா? நீங்க சொல்றதுல இருந்தா வந்து எனக்கு செவியில துப்பாக்கி நான் இருக்கிற நாட்டிலேயே மிஷின் கன்னை வச்சு ஷூட் பண்ணான்னு ஒருத்தனை பிடிச்சிருக்கானுங்க. ட்ரம்ப ஷூட் பண்ணானே ஒரு பையன், அவன் மிஷின் கன்ல தான் ஷூட் பண்ணான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணல, கொண்டுட்டாங்களா அது தெரியாது எனக்கு. ஆகவே இது வந்து எப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த ரவுடிசம், இந்த அதாவது ரவுடிசம் அமெரிக்கா நடக்கிற ரவுடிசத்தை நம்ம ஊர்ல இருக்கிற ரவுடிசத்தோட கம்பேர் பண்றாரு ஐயா. சார், அமெரிக்கா நாட்டுல கன்னு கண்டு அங்க வந்து அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற, அவங்க வந்து லைசன்ஸ் இலகுவா கிடைக்குது, கன்னு வந்து அவன் வச்சிருப்பான், அதெல்லாம் வேற சார். நம்ம தமிழ்நாட்டுல சொல்றேன், நம்ம இந்தியாவில சொல்றேன், துப்பாக்கி கலாச்சாரம் வந்துருச்சா? துப்பாக்கி கலாச்சாரம் பெருகுது, கள்ள துப்பாக்கி நிறைய கிடைக்குது. இந்த கள்ள துப்பாக்கியை கொடுக்கறதே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய உளவாளிகள் காஷ்மீர்ல இருந்து பரப்புறான். ஒரு பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரலாம். பாய்ங்க தானே, பாய்னா முஸ்லீம் தான். அதனால நிறைய சினிமா பாப்பார் போல. சும்மா இருங்க சார். இன்னைக்கு துப்பாக்கி சர்வ சாதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் கம்மி, பிற மாநிலங்கள்ல சர்வ சாதாரணமா கிடைக்குது. பயங்கரவாதம் தமிழகத்துல இல்ல, தமிழகத்துல பயங்கரவாதம் இல்ல, ஊபியில என்ன நடக்குது, குஜராத்ல என்ன நடக்குது அங்க போய் பார்க்க சொல்லு, சரியா? ஆக அவருக்கு ஏற்கனவே அந்த அண்ணாமலையை சொன்னாலே அவருக்கு உடனே இப்ப அண்ணாமலை யாரா இருந்தாலும் கண்ணியக்குறைவான வார்த்தை பேசக்கூடாது. அந்த வைத்தறிச்ச வருது இல்ல, என்னமா அவங்க ஆள்ற மாநிலங்கள்ல எல்லாம் வந்து அங்க தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரியும் தமிழ்நாட்டுலதான் இங்க பீ தண்ணி ஓடுற மாதிரி எல்லாம் பேசுறானுங்க எல்லா பேரும். உங்ககிட்ட நாங்க அயோக்கிய பயிலுவோம். உங்ககிட்ட நாங்க நாகரிகத்தை எதிர்பார்க்க கூட. எங்கள்கிட்ட நாகரிகம் எதிர்பார்க்காதீங்க. எதுக்கு எதிர்பார்க்கறீங்க? எங்களை ஏன் கழுவி ஊத்துறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க திராவிட மாடல் ஆட்சி உகந்த ஆட்சி இந்த நாட்டுல எங்கேயும் நடக்கல. நாங்க தான் நல்ல ஆட்சி. மீண்டும் மீண்டும் நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன், அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்காம நீங்க ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவத்தை தான் நீங்க பரிகாரமா சொல்றீங்களே தவிர பதில் இல்ல உங்கள்கிட்ட. ஆமா, பதில் இல்லதான். என்ன பதில்? நீங்க கேக்குற கேள்வி என்ன கேள்வி? நீங்க தான் சொன்னீங்க பாகிஸ்தான் மூலியமா காஷ்மீர் மூலியமா அப்படியே வருது இங்க வெப்பன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு தமிழகத்திலயும் பயங்கரவாதம் வந்து அதிகமா இருக்கு, ஊடுருவல் அதிகமா இருக்குன்னு அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க உடனே அதுக்கு பதில் அளிக்காம, அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்காம, நீ ஊபியில நடக்கலையா, பீகார்ல நடக்கலையா, அந்த மாநிலத்துல நடக்கலையா, இந்த மாநிலத்துல நடக்கலையான்னு பதில் சொல்றீங்க. பாரு, இங்க நடக்கக்கூடிய அவ்வளவு இன்சிடென்ட்டுக்கும் குற்றவாளிகளை கைது பண்றோமா இல்லையா? சார், கைது பண்ணலைன்னா தான் நீ பேசணும் சார். ஒரு குற்றம் நடந்த உடனே குற்றவாளியை கைது செய்யப்படுறான். இதுக்கு மேல என்ன வேணும்? நேற்றைய தினம் அவர் ஒரு போலீஸ்காரரா இருந்தவர் தானே. அவருக்கு நேற்றைய தினம் முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ற ஒரு குறிப்பு ஒன்று சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 26,000 ரவுடிகள் வந்து இருக்கிறாங்க, அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் மக்கள் மத்தியில். 26,000 ரவுடிகள் வந்து தமிழ்நாட்டில் உருவாயிருக்காங்கன்னா அது யாருடைய கவனக்குறைவு? அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்துக்கோமா, நம்ம இரும்பு கரம் கொண்டு செயல்படுவோம்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு. ரவுடிகள் பெருகியதற்கான காரணம் என்ன? ரவுடியை பெருகிறதுக்கு என்ன காரணம்னா அவனுங்களுக்கு வந்து ஆசை, கார்ல போகணும். இப்ப நீங்க கார்ல போறீங்க, உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கப்பல் வச்சுக்கிறீங்க. அப்ப அவனை பார்த்து இவங்களை பார்த்து அவங்களுக்கு ஆசை வராது. அந்த ஆசைதான், ஆசைதான் அளவுக்கு அதிகமான ஆசை காரணத்தினால ஒரே கேட்டகரியில இருக்கிறோம். அவங்க மட்டும் கப்பல் வச்சுக்கிறாங்க, நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் அந்த மாதிரி பண்றாங்க. அப்படி சொல்ல வரீங்களா? பாருங்க, ஆசைதான், அளவு கடந்த ஆசை இருக்கிற காரணத்தினாலதான் தவறுகள் அதிகம். இல்ல நீங்க சொல்லிட்டுங்க, ஒரு ரவுடி ஒரு கார் தான் வச்சுக்கணும், இல்ல இந்த ஒரு 10 லட்சத்துக்குள்ள ஒரு கார் வச்சுக்கணும், 20 லட்சத்துக்குள்ள ஒரு கார் வச்சுக்கணும், அப்படி ஏதாவது ஒரு சார்ட்டை போட்டு கொடுத்துருங்க. ஐயா, நாங்க சாட்டும் போட வேணாம், ஒண்ணும் போட வேணாம். நாங்க வந்து ரவுடித்தனம் அவர் பேசுற, அவர் சொல்ற பதில் ஒரே விஷயம் தான். இந்த 26,000 ரவுடிகளையும் உண்டு இல்லையான்னு பண்ணி விடுவோம். இல்ல போற பக்கம் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, ஒழுங்கா இருக்கணும், மறைக்கிறீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரவுடிகளை இனி சுட்டு தள்ளுவோம் அப்படின்னு. ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா இருக்கா தவறுனாக்கா அதுதான் நடக்கும், என்கவுண்டர் தான் நடக்கும். ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கம் மீறும் போது ரவுடிசம் வந்தாக்கா அதைத்தான் பண்ணுவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மொம்பப்படும். அதான் சொல்லி தரல பாய். அந்த மாதிரி ஒரு குரல் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓகே, திரு அருப்பன் சார், இப்போ ஐயா சொல்லுவது வந்து அதிர்ச்சியா இருக்கு.
சட்டத்தையும் மீறி எல்லாத்தையும் மீறி இனி ரவுடிகள் வந்து ஆதாயத்தில் ஈடுபடுவாங்கன்னா இனி இரும்புக்காரம் செயல்படும், துப்பாக்கி சூடு தான், இனிமே என்கவுண்டர் தான் அப்படின்னு சொல்லி ஐயா தடாலடியா பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? நிறைய திமுக காரங்க ரொம்ப வீர வழக்கம் போடணும் பொழுது. அப்போ ஏன் சார் திமுக ஏன் சார்? அப்புறம் ரவுடி லிஸ்ட்னா அப்புறம் அவங்க தானே, அவங்கள விட்டா வேற யாரு? இல்லை ஐயா ஒன்று பிஜேபின்னு வேறு சொல்ல சொன்னா உள்ள போடுவாங்க. இல்லை அவங்க கூட்டணி கட்சியிலேயே வந்து லிஸ்ட்டே போட்டாங்க. அதாங்க அந்த லிஸ்ட்டே தப்பு. அந்த லிஸ்ட்டை திருப்பி வெளியிட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, புகார் கொடுத்துருவான் அப்படின்னு அதில் பல பேர் இருக்கிறவங்க பல பேர் சொல்லிட்டாங்க. அதோட தூக்கி பார்லமெண்ட்ல போட்டாங்க அந்த அறிக்கையை. அதனால பொதுவாகவே ரவுடிசம் எப்படி தெரியுமா ஊக்குவிக்கப்படும்? ஆளுகின்ற அரசியல் கட்சிகளால் தாங்க அது ஊக்குவிக்கப்படும். ஓட்டு கேட்கறது, எதிராளி ஓட்டு கேட்க வந்தான்னா அவனை மறிக்கிறதுக்கு ஆட்களை பயன்படுத்துவது, எதிர்கட்சியினரை போட்டு தள்ளுவது, இல்லை தன்னுடைய சித்தாந்தத்துக்கு உதவாத நபர்கள், எதிரான நபர்கள் ஒரு புது சித்தாந்தத்தை பேசினான்னா அவனுங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்கான எதிரிகளை கலெக்ட் பண்ணி எல்லா ரவுடிகளையும் கலெக்ட் பண்ணி எப்பா செய்யுங்க பார்த்துக்கலாம் நாங்கள் தானே இருக்கிறோம் அப்படின்னு ஊக்குவிக்கிறது. இது எல்லாமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பண்ணுறது தான். அதால் நீங்களாக முடிவு பண்ணால் ரவுடியை வளர்ப்பீங்க, நீங்களாக முடிவு பண்ணால் ரவுடியை நாங்கள் ஒழிப்பீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இது பொதுமக்கள் பார்வையிலேருந்து நீங்கள் பேச மாட்டீங்களா? உங்களுக்கு தேவைன்னா வளர விடுவீங்க. இப்போ 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் யாராக இருப்பான் பெரும்பாலும்? இல்லை யாரோட ஆதரவு நடத்துவாங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஆளுங்கட்சி ஏதோ அதோட எந்த கட்சியாக இருக்கட்டும் அதோட ஒத்துழைப்பில் தான் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு கொஞ்சம் நெந்து ஜெயிரி அதிகம். உங்களுக்கு திமுகனால அது ரவுடி கட்சி, திமுகனால அது ஒரு மாதிரி ஆட்கள் கட்சின்னு தமிழகத்தில் ஏற்கனவே பரவலாக பேசப்படுகிறது இல்லையா? அதால் இவங்க வந்து சொல்கிறதெல்லாம் நம்ம நம்ப முடியாதுங்க. ரவுடிகளை ஊற்றுக்கண்ணே இவங்க தானே. இப்போ ஐயா கேட்டால் ஐயா கூட சொல்லுவார் நாங்களும் ஒரு காலத்தில் ரவுடி தான்னுவார். அதால் இது சும்மா இது வந்து சட்டப்படியான நடவடிக்கைலாம் இல்லை. இவங்க என்கவுண்டரை தூய்மையாக பண்ணுவாங்களா? என்கவுண்டரே தப்பு. அதை அந்த ரூலை யார் உங்ககிட்ட கொடுத்தா? அப்போ எதுக்கு வந்து நீதிமன்றம் எதுக்கு, அப்புறம் தண்டனை எதுக்கு, ஜட்ஜிங் எதுக்கு? யூபியில் நடக்குது சார். ரவுடி சேர்த்தே ஒழிச்சிட்டாரு யோகி அவர்கள். பல ஆயிரம் என்கவுண்டர்கள் மக்களே ஆதரவு தெரிவிக்கிறாங்க ரவுடி சேர்த்தை ஒழிச்சதுல. அது என்கவுண்டர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ செய்திகளை பார்க்குறோம். சரி, ஊபி மாதிரி நம்ம ஆயிடுவோமா சொல்லுங்க? பிச்சை எடுக்க போறீங்களா? இல்ல ஊபி மாதிரி ஆயிடுமா சொல்லுங்க? பிச்சை எடுத்துறாங்க சொல்லுங்க. என்ன தனித்த வார்த்தை? என்ன ஊபியில பிச்சை எடுக்கிறாங்க? ஆமா, அங்க மனுஷனா வாழ்றான். பூரா 60% அங்க பிச்சைக்காரனா தான் இருக்கான். இங்க 60% கொள்ளக்காரனா இருக்கான். அப்படி சொல்லலாமா? இந்த நாய்க்கறி தின்றவனுக்கு சூடு சொன்ன இருந்ததுன்னு RS பாரதி சொன்னார்ல, அது போல இந்த மாதிரி பேசுறாங்க. ஆமா ஆமா. ஏங்க அங்க முடியாம தானங்க பொழைக்க முடியாம இங்க வந்து இங்க நம்ம கழுத்தை அறுத்துட்டு கிடக்கான் தமிழ்நாட்டுல. என்ன பேசுறீங்க? அவன் நாட்டுல அவனுக்கு அங்க வேலை வாய்ப்பு, அங்க வசதி இருந்தா அவன் என்னத்துக்கு நம்ம நாட்டுல? நீ கதவை திறந்து போட்டு வச்சிருக்க, அதால கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீ ஒரு லாக்க போட, எப்படி எகிரி வருதுன்னு பாப்போம். எப்படியே வர்றாங்க இல்ல, பாவமா இருக்குல்ல. அங்க கஞ்சி இங்க வர்றான். கைசரமும் கட்டுறீங்க ஒரு புறம். அவன் என்ன பண்றது? இல்ல இல்ல, அங்க வேலை வாய்ப்பு இல்ல, அங்க கல்வி இல்ல, எல்லாம் கஷ்டப்படுறதுனாலதான் இங்க வர்றான். இல்ல ஊபிக்கு போயிருமான்றாரு. அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னேனே தவிர. இல்ல நீங்க ஆனா இங்க ஏதாவது ஒரு குறைன்னா ஒண்ணு ஊபி சிஎம் வந்து காவி வேஷ்டி காவி சட்டை போட்டு வழுக்கு தலையாக்குறாரு. உங்க முதல்வர் அப்படி ஆகுறாரு. ஏன் அவரு மோட்டை அடிச்சு காவி? இல்ல நீங்க சொல்றீங்களே ஆனா ஊபியை பாருங்கன்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன் நான். நல்லாதான் சொல்றீங்க. திரு காமாட்சி ஐயா, உங்களோட நிறைவான கருத்தை பத்தி செய்ய. இப்போ ஒரு வார்த்தை போர் வந்து முட்டிருக்கு. சீமான் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் டைம் சென்னை ப்ரெஸ் கிளப்ல கொடுக்கும் பொழுது அதுல ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களால பொது தொகுதி நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி திருமாவர்களை பற்றி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி அளிக்கும் பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பேசியிருக்காரு. நாங்க வந்து என்னைக்கு தான் நாங்க பொது தொகுதியில நிக்கல, பலரும் வந்து எங்கள் கட்சியில் நின்றுருக்காங்க. சிந்தனை செல்வன் பலமுறை நின்றுருக்காரு, SS பாலாஜி பலமுறை நின்றுருக்காரு. தொகுதியில் நாங்கள் நின்று வாங்கியிருக்கோம், 2006 வாங்கியிருக்கோம். இது வந்து என்னையே சொல்கிறாங்க, இது வந்து சாதிய ரீதியில் என்னை வந்து தாக்குதலுக்கு முற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. சீமான் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எப்போ வந்து திருமாவளவனை பார்த்து பேசினாரோ, திருமாவத்தானே நிற்பாரான்னு கேட்டார். அவங்க கட்சி நிற்குமான்னு கேட்டிருந்தா வேற விஷயம். திரும்ப நிற்பாரான்னு கேட்டால் அப்போ அவர் ஜாதியை சொல்லி, ஜாதிங்கிறதுனால தானே சொல்கிறாரு. அவர் ஒடுக்கப்பட்ட ஜாதி, அதை போய் ரிசர்வ் தொகுதியில் தான் நிற்கிறாங்க,
மற்ற தொகுதியில நின்று எந்த தொகுதியில நின்றாலும் திருமாவளவன் ஜெயிப்பாரு. அதை புரிஞ்சுக்கணும். இல்ல அதான் அது திமுகவை பத்தியும் கேள்வி கேட்கிறாரு. திமுக ஏன் வந்து கொடுக்க மறுக்குது? திமுக எல்லாம் கொடுக்க மறுக்கல. இவர் எனக்கு அந்த தொகுதி வேணும்னு கேட்டுதான் அந்த 2 தொகுதி அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இவங்க வந்து பொது தொகுதி 3வது தொகுதி கொடுத்தா பொது தொகுதி கேட்டாங்க. 2 தொகுதி எங்களுக்கு ரிசர்வ் தொகுதி கொடுங்க, ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டாரு கடைசியா. இல்லைங்க, போன வருஷம் கொடுத்ததே இந்த போன முறை கொடுத்த மாதிரி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் அதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒத்துக்குன்னு விட்டாரு. அவ்வளவுதான். சட்டமன்றத்துல அதிகமான தொகுதி கொடுப்பாங்க, சட்டமன்றத்துல பொது தொகுதியில நிறைய நிற்பாங்க இந்த தேர்தலில். அதனால திருமா எங்க நின்றாலும் வெற்றி பெறுவார். அவர் வந்து இன்னும் சொல்ல போனா தனிச்சு நின்றா கூட வெற்றி பெறக்கூடிய நிலையில இன்னைக்கு திரும்ப வளர்ந்து நிக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. அது தெரியாம நம்மளுடைய திரு சீமான் அவர்கள் பேசுவது மிக தவறான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை அவர் வந்து வாபஸ் பெற வேண்டும். வன்னி அரசு கலைஞரை பற்றி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருது. திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சீமான் அவர்கள் சொன்னது பொது தொகுதியில நிற்க முடியுமான்னு கேட்டார். அதாவது இப்ப ஐயா சொன்னார்ல, SS பாலாஜி நிறுத்திருக்கோம், சிந்தனை செல்வனே பல முறை நின்றுருக்காரு. எங்க நின்றுருக்காரு? MLA அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில நின்றுருக்காரு அப்படின்னு சொல்றாரு சார். பொது தொகுதியில் நிக்கல சார். பொது தொகுதி தான் சார். அது சோழிங்கநல்லூர் தான் பொது தொகுதி தான். பொது தொகுதியில நின்றுருக்கான்னு சொல்லி அவர் மேற்கோள் காட்டுறாரு. பொது தொகுதி தான். மொத்தம் 4 சீட்ல 2 சீட்டு வந்து பொது தொகுதி அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அதாவது திருப்பூரும் நாகப்பட்டினமும் பொது தொகுதி சார். சீமான் சொல்றது பொது தொகுதியில் பொதுவான ஆள் தானே நிற்பான். பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒருத்தர் நிற்க வைக்கிற தைரியங்க தான் அந்த வாதமே. இப்போது திருப்பூர் பொது தொகுதி, அதில் ஒரு வன்னியர் பெரும்பான்மையாக பறையர் பெரும்பான்மையாக ரெண்டு சமூகமும் அங்கே இருக்குது. நீங்கள் பொது தொகுதி வாங்கிட்டு ஒரு வன்னியரை நிற்க வைக்கிறது என்ன இருக்குது? ஒரு பொது தொகுதியில் ஒரு SC நிற்க வைக்கணும். அந்த வேலையை சீமான் செய்கிறாரு. நீ செஞ்சிருக்கியான்னு தான் இப்போ கேள்வியே. இப்போ ராஜா வந்து பெரம்பலூரில் நின்னார். ராஜா மண்ணின் மைந்தன், பெரம்பலூரின் மண்ணின் மைந்தன். அவன் சொந்தக்காரன் வந்தவங்க போனவங்க எல்லாம் பெரம்பலூரில் இருக்கிறாங்க. பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாறுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதே ராஜா வென்றெடுத்த போன முறை வென்ற அந்த பெரம்பலூர் தொகுதியை ராஜாவை அடுத்தாப்புல நிற்க வச்சிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராஜா கொண்டு போய் நீலகிரியில் நிற்க வச்சிங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். பெரம்பலூருக்கு பச்சைமுத்துவை கொண்டாந்து நிற்க வச்சிங்க. அப்போது உங்கள் புத்தி சாதி புத்தி தானே. நீ பொதுவானவன்னா பொது தொகுதியில் நான் ஒரு வந்து ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து ஒருத்தர் நிற்க வைக்கிறேன், பட்டியல் சமூகத்தை ஒருத்தர் நிற்க வைக்கிறேன், போடுங்கடா ஓட்டு அப்படிலாம் சொல்லணும் உங்கள் கட்சிக்காரனுக்கு. இது ஓட்டுனுடைய அடிப்படையில் ராஜாவை நாங்கள் அங்கே நிப்பாட்டலை. ராஜா எங்கே நின்றாலும் அவர் ஜெயிக்கத்தான் போகிறாரு. அங்க நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு கேண்டிடேட் இல்ல. சரியா? நீலகிரியில நிப்பாட்டுறதுக்கு சரியான சந்திரமண்டலத்துல நிக்கிறதுக்கு கூட ஆளுதான் அவர் ராஜாவை அங்க நிப்பாட்டணும். இப்ப பாருங்க, கடந்த முறை வந்து யாரு நின்றா? எல் முருகன் நின்றாரு. சோ முருகனுக்கு ஆப்பனண்டா ஒரு சாதாரண ஒரு சோனங்கிய போட முடியுமா? அப்ப இவர் நான் கேட்டது இந்த முறையில, போன முறை ஏன் மாத்தனீங்க? எந்த முறையா இருந்தாலும் அப்படித்தான் சார். சார் ஒருத்தர் சொந்த ஊர் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு, அவர் அடுத்து நின்னா அசால்ட்டா அங்க ஜெயிப்பாரு. எந்த ஊர்ல போய் நின்றாலும் அவர் நின்று தோத்து போயிருந்தாருன்னா இப்ப நீங்க கேக்குற கேள்வி பாலிசின்னா ஒரு SC-னா அவன் SC வார்டுல தான் நிக்கணும், SC தொகுதியில தான் நிக்கணும். நீ எல்லாம் பொது தொகுதிக்கு கேட்கலாமான்றதோட உள்ளர்த்தம் தான் ராஜாவை மாத்தியதுன்னு கிடையாது. 100க்கு 100 நாங்க எந்த தொகுதியில வேணாலும் யார வேணாலும் எங்க கட்சி நிப்பாட்டும், வெற்றி பெற செய்வோம், மக்கள் வெற்றி பெற செய்வோம். ஒண்ணு காட்டுங்க, அந்த மாதிரி எங்க மக்கள் வெற்றி பெற செய்வோம். ஒண்ணு காட்டுங்க. நாங்க என்னத்த ஒன்ன காட்டுறது? அது ஒன்ன காட்ட முடியாது, நிறைய இருக்கு. சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க சார். எங்களுக்கு பட்டியலின மக்கள் நிற்கிறதுக்கு தொகுதி நிறைய இருக்கு. அதுக்கு ஆட்கள் கிடைக்காத போது அவங்களை கொண்டு வந்து நாங்க எப்படி பட்டியலினருக்கான கட்சி நாங்கள் வந்து பட்டியலினர்களால் என்பவர்மெண்ட்டுக்காக எங்களை கட்சி நீங்க சொல்றீங்க, ஆனா இல்லன்றீங்க. எங்களுக்கு இங்க பாரு, தேர்தல சந்திக்கக்கூடிய கோயிலுக்குள்ள பட்டியல் சமூக மக்கள் போக முடியலன்னு பரமேஸ்வரன் என்பவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக்குறாங்க. ஆக்கி ஒவ்வொரு கோயில்லையும் அந்த SC பரிவட்டம் கட்டி உள்ளேட்டும் போடா அப்படின்றாங்க சார். அதுதான் சார் சமூக நீதி. எவனுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவனை கொண்டு போய் நிறுத்தி அந்த அதிகாரத்தை அங்கே ஆளுமை செய்ய வைப்பது. அதை விட்டுட்டு ஏம்பா உன்னை தான் போவானான்றான்ல, நீ எதுக்கே அங்கே போய் நிற்கிற அப்படிங்கிறதா வந்து சமூக நீதி. இன்னும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வை காட்டுருங்க. நாங்க சமூக நீதிக்கு நாங்க தான் அத்தாரிட்டியே. பல்வேறு விவகாரங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக வழங்கினதுக்கு நன்றி.